நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார். இப்ப இந்த 2 எபிக் நம்பர் பேசும்பொழுது 3 எபிக் நம்பர் இருக்கிற விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் கிளம்புதுங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பீகார்ல இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்கு. பீகார்ல முடிஞ்சாலுமே பீகார்ல இருக்கக்கூடிய அதாவது யூபியில அவங்க வந்து ஒரு 5000 பேர் எங்களுக்கு பீகார்லயும் வாக்கு வங்கி இருக்கு, வாக்கு போற உரிமை இருக்கு, யூபிலையும் போறது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து முன் வைக்கிறாங்க. ஒண்ணு இது கூடவே இன்னொன்னு என்னன்னா, நம்ம சுரேஷ் கோபி கேரளா திருச்சூர் அவரோட தொகுதியில வந்து அவரே வந்து தன்னோட அபார்ட்மெண்ட்ல ஒரு 11 வாக்காளர்களை வந்து முறைகேடா வச்சுக்கிட்டு வாக்களிக்க வச்சாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் கிளம்புது. பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இந்த இவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட்ஸை எலெக்ஷன் கமிஷன் இது எப்படி அட்ரஸ் பண்றது நீங்க பாக்குறீங்க? இப்ப வரையும் அந்த எலெக்ஷன் கமிஷன் பல இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாக்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் அட்ரஸே பண்ணலைங்க. இதுல 1 வேல்யூ 1 ஓட்டு 1%ங்க சம நீதி. அதுதான் நம்மளோட ஓட்டிங் பிரின்சிபிள். ஒரு ஆளு ஒரு ஓட்டு தான் போடணும், போட முடியும், போட வேண்டும். அப்போ அந்த பிரின்சிபிள் வந்து ரொம்ப டிவைன் பிரின்சிபிள். இப்போ ஒருத்தன் வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான். 10 ஏக்கருக்கு 1 ஓட்டுங்க, 50 ஏக்கருக்கு 5 ஓட்டுன்னு நம்ம வச்சிருக்கோமா? ஒரு குறிப்பிட்ட வயசு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் 1வது வகுப்பு படிச்சிருந்தாலும் 1 ஓட்டு. என்னைக்கு வந்து ஒரு ஆளால 3 ஓட்டு போட முடியுதோ அல்லது ஒரே பேர்ல 3 எபிக் நம்பர், இப்ப எபிக் நம்பர் சொல்றாங்க, 3 ஓட்டு இருக்குதோ அன்னைக்கே தேர்தல் அந்த நடவடிக்கையே வந்து தில்லு முள்ளுன்னு ஆயிருது. இது நடக்கு. இதை வந்து நான் இத்தனை தேர்தலா பார்த்தப்பயே நடக்குதுங்கிறது தான் நான் அறிந்த உண்மை. தவறுகளை களைஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு மட்டத்திலையும் தவறுகளை களைஞ்சிட்டே வருவாங்க. போலிங் பூத்துக்குள்ள அப்படி போகும்போது கட்சி ஏஜென்ட் அப்ஜெக்ட் பண்ணுவான். அப்ஜெக்ட் பண்ணி ஓட்டு போட விட மாட்டான். அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இயல்பா வருங்க. அப்போ தேர்தல் ஆணையமே இதுல ஈடுபடுது அப்படிங்கறதான இதுல பாயிண்ட். எபிக் நம்பர் தேர்தல் ஆணையம் அப்படி செய்யுதுன்னா, நீங்க சம்பந்தப்பட்ட மாநிலத்துல உங்க கட்சி வலுவா இருக்கு, அங்க உங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, என்னதான் பண்றாங்க? அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியாம அப்ப நீங்க அங்க வேஸ்டா, நீங்க அங்க ஒர்க்கே பண்ணலையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக எதிர்கட்சிகள் மீது இந்த விஷயத்துல வைக்கிறாங்க. வாதங்களை நீங்களும் பார்த்து. பாஜகவோட வாதம் தவறு. என்ன காரணம்னா, அமைப்பு தேர்தல் அமைப்பு எப்படின்னா, வாக்காளர் பட்டியலை நம்ம இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து சார்ல டிராப்ட் வாக்காளர் பட்டியல் தான். விவாதம் எதுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் தான். அந்த விவாதம் வேற. இத்தனை லட்சம் பேரை நீ விட்டுருக்கியே, இத்தனை லட்சம் பேர் இறந்து போயிட்டான்னு சொல்ற, அதுக்கான கணக்கு என்ன? மைக்ரேட்டர்னு சொல்ற, அதுக்கான கணக்கு என்ன? இப்படி இது வேற ஒரு விவாதம். அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் போட்டுருவீங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் போட்ட பிறகு வீடு வீடா எடுத்துட்டு போய் செக் பண்றது எல்லாமே ஓகே. பூத் ஏஜென்ட் வச்சிருக்கோம், அவன் செக் பண்ணிடுறான். கட்சி அமைப்பு பலமா இருக்கு, நாங்க செக் பண்ணியாச்சு. ஆனா நீங்க அதுக்கு பிறகு நியூ ஓட்டர் சேர்க்கறீங்க பாத்தீங்களா, நியூ ஓட்டர் ஃபார்ம்ல அது எனக்கு கிடைக்கும் போதே ரொம்ப லேட் ஆயிருங்க. இன்னும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு அன்னைக்கு தான் அது கிடைக்கும். ஏன்னா நம்ம 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அதாவது மிஷின்ல சிம்பிள் லோடிங்க்கு ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணலாம். அப்போ அந்த இடம் அதுல நீங்க ஒரு 10,000 பேரை சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் வெரிஃபை பண்ணவே முடியாது. எந்த கட்சி எவ்வளவு பெரிய அமைப்பா இருந்தாலும் சரிதான். அப்போ பிளான்டா சேர்க்கறீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இப்போ உண்மையாவே நியூ ஓட்டுருங்க, ஏதோ ஒரு காரணம் அவன் வந்து வெளியில போயிருக்கான், இல்ல எனுமரேஷன் வரல, வாக்காளர் பட்டியல பேர் விடுபட்டுருச்சுன்னு அவன் எப்பங்க கண்டுபிடிப்பான்? 7 நாளைக்கு முன்னாடி தாங்க அவன் கண்டுபிடிக்கவே முடியும். நீங்க எத்தனை பூத்துல இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம்? நீங்க ஓட்டு போட போகும்போது யாரோ ஒருத்தங்க அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என் பேர் ஏங்க இல்ல, இதே பூத்துல தானே நான் போன வருஷம் ஓட்டு போட்டேன், சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப என் பேர் ஏன் இல்லைன்னா இவங்க சொல்ற பதில் என்னன்னா, அது நீங்க தான் உங்க இதை கிளைம் பண்ணணும். ஃபைனல் வாக்காளர் பட்டியல போலிங் பூத்துல வச்சுட்டோம், டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியாச்சுங்க, ஃபைனல் வந்துருச்சு. டிராஃப்டுக்கும் ஃபைனலுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஃபைனல்ல உங்க பேர் இல்ல, கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலைன்றாங்க. ஏன் வேலை அப்படின்னா, இப்போ வந்து நெட்ல போடுறாங்க, கொஞ்சம் நல்ல விவரமானவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. விவரம் இல்லாதவங்க போலிங் பூத் அவங்களோட போலிங் பூத் எதுவோ அங்க வச்சிருக்காங்க, டிஸ்பிளே வச்சிருக்காங்க, அங்க போய் அவன் பார்க்கணும். அவன் பார்க்க மாட்டான், ஒரு நம்பிக்கையில வருவான், அவன் பேர் இருக்காது. இது வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிளான்டா வந்து நீங்க நியூ ஓட்டர் சேர்த்துருந்தீங்கன்னு வைங்க, இதே ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்ல
எத்தனை பேர் நியூ ஓட்டுன்னு அது வரிசையில் வந்துடும். அவன் நியூ ஓட்டுறா ஓல்டு ஓட்டுறான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே நான் கட்சி ஏஜென்ட்டுங்க, நான் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிருப்பேன். டக்குன்னு இன்னொரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருப்பாரு உள்ள, நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அப்ப அங்க வச்சுதான் போலிங் பூத்துல வச்சுதான் இது யாருன்னு பார்ப்பாங்க. எல்லா கட்சி ஏஜென்ட் அப்படிதாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நியூ ஓட்டர் வந்து கான்ஸ்பிரசியோட பிளான்டா ஃப்ராடு கமிட் பண்ணுங்கிற நோக்கத்தோட ஒரு 5000 பேரை நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா தொகுதியோட ரிசல்ட் மாறிடும். ஏன்னா தமிழ்நாட்டில எல்லாம் தொகுதியில வந்து வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசங்கிறது 40 தொகுதி 5000 தான் வரும். 234ல 5000 தாங்க வரும். 5000 நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வழி கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய கட்சி பலமான அமைப்பு வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்க வழி இல்லை. அப்ப நியூ ஓட்டரை சேர்த்தது எந்த கட்சிங்கிறதாங்க கேள்வி. இங்க திமுக அண்ணா திமுக சேர்க்கவே முடியாது. என்ன காரணம்னா 2 பேரும் ஒருத்தர் காம்பீட் பண்ணுவாங்க. நீ 2000 சேரு, நான் 2000 சேரு மாப்பிளமா, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒன்னு நல்லிவே பண்ணிடும். பிஜேபி சேர்த்திருக்கு, அதனாலதான் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. இதுதான் குற்றச்சாட்டு. நீங்க இதை அப்படிதான் பாக்குறீங்க சார்? கோயம்புத்தூர்ல பாஜக அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லாம வந்து இந்த இவ்வளவு பெரிய அங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலங்க. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து பூத் ஏஜென்டே போட்டு முடிச்ச பாடே இல்லைங்களா? அப்ப போன தேர்தல் எங்க முடிச்சிருக்க போறாங்க? 2026 தேர்தலுக்கு போன தேர்தல் பூத் ஏஜென்டா அப்படியே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி எங்கெங்க வந்து ஆள் பற்றாக்குறை அங்கங்க போட்டு ஃபைனல் லிஸ்ட் போடணும்ல. எங்க முடிச்சிருக்காங்க பிஜேபி? அப்படின்னா போன தேர்தலை எப்படி முடிச்சிருப்பாங்கிற அந்த இயல்பான சந்தேகம் வருது இல்லைங்க. அப்ப பிஜேபியோட ஓட்டு கூடிருச்சுன்னு சொல்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். அது நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தெல்லுமுள்ளா இருக்கலாம். ஒட்டுமொத்தமா இது வந்து தேசத்தோட ப்ராப்ளம். அது போக ஒரு எலக்டோரல் ப்ராசஸ் வந்து இவ்வளவு சந்தேகத்துக்கு இடமானதா ஆச்சு அப்படின்னா பிரச்சனை. இதே குற்றச்சாட்டு வெளிநாடுகள்லயும் இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம வந்து பழைய ஓட்டு சீட்டு முறைக்கும் போக முடியாது. இவிஎம் தாங்க பெஸ்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் இவிஎம் டெமோ பார்த்தவங்க 1988 89ல. மேக் ஒன்னோ மாடல் ஒன்னோங்க அது பேரு. இப்போ 4 என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். M4 என்னமோ இப்போ M4 M5 அப்போ M0 M1ங்க கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம நண்பர் ஒரு ரோஸ்ன்னு ஒரு டெப்டி ஒரு அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர் கன்னியாகுமரிக்காரரு, அவரை பார்க்க போகும்போது அவரு பாருங்க நீங்க டெமோ பாருங்கன்னு காமிச்சாரு. இதாங்க வரப்போகுது இனிமேல் அப்படின்னாரு. அது பிறகு ஒரே ஒரு பூத்லயோ ஒரே ஒரு தொகுதியிலயோ 5 தொகுதியிலயோ மாடலா எடுத்தாங்க. அப்புறம் இப்ப எல்லாத்துக்கும் வந்துருச்சு. விவிபேட்டையும் நம்ம சேர்த்துட்டோம். அப்போ எனக்கு அப்பவே என்னன்னா அந்த சிம்பிள் உள்ள லோட் ஆகுதுல இது எப்படி லோட் பண்றாங்கன்னு தெரியும். அப்ப பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாதுன்னு வைங்களேன். 88 89 காலகட்டத்தில் நமக்கு என்ன பெருசா தெரியாது. இப்ப நான் அதை யோசிச்சு பாக்குறேன். அப்படின்னா சிம்பிள் லோடிங்லயே தப்பு பண்ணாதான் எல்லாத்தையுமே மாத்திரலாமே. அப்போ நீங்க இவிஎம் பேர்ல எனக்கு சந்தேகம் இல்லைங்க. இப்படி இவிஎம் ஹேண்டில் பண்றவங்க பேர்ல இப்ப சந்தேகம் வந்துருச்சுல்ல. ஓகே. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனை வரும்போது பல பேர் இவிஎம் மீது ஒரு சந்தேகம் இருக்கு. இவிஎம்மே வந்து அதோடைய ஃபோர்ஜரி. இப்ப பல பேர் வந்து டெக்னீஷியன் பர்சன்ஸா இருக்காங்க. தொலைக்காட்சி விவாதங்களே வந்து பேசுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து அது கட்டாயம் பண்ண முடியுங்க. அப்படி பண்ண முடியாதுன்னு நம்புறது நம்ம நம்ம ஏமாத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்றாங்களே சார். மக்கள்கிட்ட அந்த ஒப்பீனியன் இருக்கு சார். எந்த டெக்னிக்கல் மேட்டர்லயும் வந்துங்க நம்ம அதை வளைக்கிறதுங்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னேன், இவிஎம் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவிஎம் ஹேண்டில் பண்றவங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப இவிஎம் யார் ஹேண்டில் பண்றா? தேர்தல் ஆணையம் தான் ஹேண்டில் பண்ணுது. தொகுதிக்கு தொகுதி அதுதான் ரொட்டேஷன்ல மாத்தி விடுது. இவிஎம்ல சிம்பிள் லோடிங் சைட்ல அவங்க டிரான்ஸ்பரன்சி இல்லை. விவிபேட் எண்ணிக்கை அது வந்து ஒரு அந்த சாம்பிளிங் நம்பரே இல்லைங்க. சிக்னிபிகண்டா எதுவுமே இல்லை. டோட்டலா இத்தனை இதை எண்ணணும் அப்படிங்கிற அது வந்து நம்பர் பத்தாது. அப்படியே எண்ணாலும் ரிசல்ட்டுக்கு பிறந்தாங்க அதை சொல்லுவோன்றாங்க. ஆனா நியாயமா அது எப்படிங்க இருக்கணும்? ரிசல்ட்டுக்கு முந்தி இருக்கணும். சரி, இவிஎம்ல ஒரு ஃப்ராட் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நம்ம சாம்பிள் மார்க் போல் பண்றோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் நிஜ வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி மாதிரி வாக்குப்பதிவு நடக்கு. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை. அது வந்து மினிமம் நம்பர் கிடையாதுங்க. எவ்வளவு வேணாலும் நம்ம டிசைட் பண்ணலாம். இப்ப 50 ஓட்டு பிறகு மாத்தி போடுற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க, 100 ஓட்டு பிறகு செட்டப் பண்ணிருக்காங்கன்னா மார்க் போல் வந்து 50 தான் பண்ணணும், 80 தான் பண்ணணுங்கிற கணக்கே கிடையாது. மினிமம் 50. அப்போ ரொம்ப எளிதா அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, ரேண்டம் நம்பர்ல வந்து ஒவ்வொரு பூத்லயும் இருக்கிறவங்க டிமாண்ட் பண்ணும்போது மொத்தம் 63 மார்க் போல் 63 ஓட்டு போட்டு பார்ப்போங்க, 82 ஓட்டு போட்டு பார்ப்பாங்கன்னு நம்பரை மாத்தினாலே ஜோலி முடிஞ்சிடும். இவிஎம் வந்து வெரிஃபை பண்றது கொஞ்சம் எளிது.
இவிஎம்முக்கு பிறகு நடக்கிற விஷயம் தான் உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். அது எதுன்னா, நீங்க டைமுக்கு மேல டோக்கன் கொடுத்து அலோவ் பண்ற சிஸ்டம். அதுக்காக கியூல நிக்கிறவன விரட்டி விட முடியாது. அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணுமா வேணாமாங்கிறதான் கேள்வி. வேணும். சரி ரைட், இந்த வீடியோ உலகத்துல எல்லாமே வீடியோ ஆக்கியாச்சு. அப்ப வீடியோவை நான் கொடுக்க மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்றது படுமுட்டாள்தனம். டிமாண்ட் பண்ணா நீங்க கொடுக்கத்தானே செய்யணும். டக்குன்னு ரூல்ல மாத்திட்டாங்க. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற பதில் வருது. உனக்கு கட்டாயம் இருக்கோ இல்லையோ நீ மக்களை அஷ்யூர் பண்ணணும்ல. நீங்க பேங்க்ல வந்துங்க கவுண்டிங் மிஷின்ல உனக்கு கவுண்டர்ல ரூபா தரான், பணம் எடுக்கிறீங்க, கட்டை தூக்கி போடுறான், கவுண்டர்ல அது காட்டுது. ஒரு காலத்துல கையில உட்காந்து எண்ணிட்டு இருப்பாங்க, மிஷின்ல பாக்குறோம் 100 எண்ணிட்டு போங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் வந்து எண்ணுவாங்க தெரியுமா? கட்டை அப்படியே தூக்கிட்டு போறவங்க பிசினஸ் தான். அவங்க சரி பேங்க்ல அப்புறம் பாத்துக்கலாங்கன்ட்டு அவங்க அவசரத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. காமன் மேன் வந்து நீங்க ஒரு சாதாரண தொகையை எடுக்கிறதுக்கு பேங்க் கவுண்டருக்கு போனீங்கன்னா அவன் எண்ணி தான் எடுப்பான். ஏடிஎம்ல வந்து பணம் வருது, நம்பர் காட்டுது, நோட்டு 50 வந்துருது, ஏடிஎம்ல வச்சு எண்ணாமலே எடுத்துட்டு வந்துடுறீங்களா? என்னதான் சார்? அப்ப நீங்க மிஷினை நம்புறோங்கிற அர்த்தம் இல்லைங்க. நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வேணுங்கிறதா அதுல நோக்கம் இல்லைங்களா? அந்த பயனாளியோ யாரு பயன்பெறுபவர்களோ இல்ல பங்கேற்பவர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில திருப்தி ஏற்படணும். இதுல மைனஸ் பாயிண்ட் முதல்ல என்ன வந்துச்சு? ஏங்க நான் பட்டனை அமுக்கினேங்க, நான் அமுக்கின பட்டனுக்கு தான் ஓட்டு விழுந்துதான்னு எனக்கு தெரியலன்னா கோர்ட்டுக்கு போனோம். அப்பதான் விவிபேட் வந்துச்சு. விவிபேட் வந்தோடனே விவிபேட்டோட எண்ணிக்கை இவ்வளவு சதவீதம் தாங்க எண்ண முடியும். அது ஒன்றும் இதுல எண்றது இல்லைங்க, மெக்கானிக்கலா அதுல எந்த வேலையும் கிடையாது, எலக்ட்ரானிக் தான். எண்றீங்க, எண்ணி எடுக்கிற நம்பரை கடைசியில தான் நான் வந்து ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லை. முதல்ல விவிபேட்டை எண்ணணும், அந்த எண்ணிக்கை கடைசியில வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எண்ணிக்கையிலிருந்து மாறுபட்டா அதை நிறுத்தி வைக்கணும், அப்புறம் நடவடிக்கை எடுக்கணும். இதான பாயிண்ட். இப்ப அந்த சிஸ்டமே இல்லை. இந்த மாதிரியான டிமாண்ட் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் தான் ரெஃப்யூஸ் பண்ணுச்சு. ரெஃப்யூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய நாடுங்க அது. இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய அமைப்பு தேர்தல் ஆணையம். ஞானேஷ்குமாரால தேர்தல் ஆணையம் கிடையாதுங்க. தேர்தல் ஆணையத்துக்குள்ள தான் ஞானேஷ்குமார் இருக்காரு. வழியா வந்த எத்தனையோ தேர்தல் ஆணையர்களுங்க. நானே வந்து பெரிசாஸ்திரில இருந்து நிறைய பேரோட பெர்சனலா இன்டராக்ட் பண்ணிருக்கேன், சேஷன் வரைக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரு, முதல் சுகுமாரோ என்னமோங்க அவர் பேரு, ஃபர்ஸ்ட் தேர்தல் நடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருங்க அவரு இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருங்க. இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, லிட்ரஸியே கிடையாது. அப்போ எந்த குற்றச்சாட்டுக்கும் இடம் இல்லாம அவங்க நடத்தினாங்களா நடத்தலையா? அப்ப நீ நடத்த வேண்டிய கடமையில் இருக்கிற ஞானேஷ்குமார் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது நியூ தேர்தல் ஆணையம்ன்றாரு. அப்ப ஞானேஷ்குமார் தான் நியூ தேர்தல் ஆணையரா? நியூ எப்படிங்க வரும்? மரபு வழியில வந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சரிபார்த்து சமன் செய்ய அமைப்புகள், அந்த சரிபார்த்து சமன் செய்ய அமைப்புகளை எல்லாம் நாசப்படுத்திட்டு இனி நம்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதான் கேள்வி. கரெக்ட் சார். இது பேசும்போது இது கூட இந்த அருண் கோயல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து அவரும் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாரு. திடீர்னு அவர் வந்து தன்னோட பதவி ராஜினாமா பண்ணாருன்னு பார்த்தோம். அதுக்கான காரணமே தெரியல. அது எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து ராஜ்யசபா சேர்மன், பிறகு குடியரசு துணைத் தலைவர் தன்கர் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணாரு. அந்த மாதிரியான சம்பவமா இருந்துச்சு. இந்த மாதிரி மோடியினுடைய ஆட்சியில திடீர்னு அபிஷியல்ஸ் வந்து காணாம போறது, அதாவது திடீர் சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல. இப்ப வந்து அருண் கோயிலை ரீச் பண்ண முடியும்னு பலரும் சொல்றாங்க. அதே மாதிரி தன்கர் காணோம்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்ம இவர் சஞ்சய் ராவத் வந்து அவர் எங்க போனாரு, அவர் பார்க்கவே முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த சப்ஜெக்ட் சார்? எல்லாமே மர்மம் தாங்க. மோடி ஆட்சியில இதெல்லாம் மர்மம் தான். உண்மையிலேயே அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு? ஒரு வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு ஒரு பிரிவு விசார விழா கூட கொடுக்காம அடிச்சு விட்டாங்க. இப்ப எங்க இருக்காரு எதுவுமே தெரியாது. நாளைக்கு திடீர்னு அவர் ஜனாதிபதி ஆனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு. விபி போஸ்டுக்கு திருப்பி யாரையோ ஒருத்தர் அங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுதுங்க, பொலிட்டிக்கல் மூவ் நல்லா தெரியுது. என்னைக்கு வந்து தேர்தல் ஆணையர்களை இப்படி போடுங்க, இதான் நல்லதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அந்த ரூலையே மாத்தினவங்க தான் இவங்க. மோடி அமித்ஷா அந்த டியூவல் காம்பினேஷன்ல அது எது வேணாலும் நடக்குங்கிறதா என்னோட கருத்து. சுப்ரீம் கோர்ட் கூட இது பண்ண முடியாது அப்படிதான் நீங்க பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் வந்துங்க சில விஷயங்களுக்குள்ள தலையிடலாம். இப்ப சார் மேட்டர்ல தலையிடலாம், ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு மேட்டர்கள தலையிடலாம். கட்சிகள் இப்ப தங்களோட மெக்கானிசம் என்ன இருக்கோ அதை ரொம்ப டைட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி திமுக இருக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்லயும் இருக்கணும். நிறைய விஷயம் வந்து தமிழ்நாடு தாங்க இதுக்கெல்லாம் உதாரணம். அது சமூக நீதியாக இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து தேர்தல் நடவடிக்கையா இருந்தாலும் சரி.
இங்க இருக்கிற மாடல் படி செஞ்சா போயிடும். திமுக அதிமுக 2 கட்சிக்குமே நம்ம அதுக்கு சம விகிதத்துல அவங்களுக்கு கை தட்டணும் இந்த விஷயத்துல. சார் இதுலயும் மீண்டும் தமிழ்நாடு தான் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு சிக்கலை பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கட்சியோட ஓட்டு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே வரீங்க. அப்ப அந்த கட்சிக்கு கூட்டணி பேர வலிமை கிடைச்சுக்கிட்டே வருது. பிஜேபி 3% இருந்து 10% கொண்டு வந்தாச்சுன்னு வைங்க. பிஜேபியோட பேர வலிமை கூடுது. கூடும்போது ஏதோ ஒரு கூட்டணியில அதிக சீட்டு வாங்குது. அப்ப அதிக எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வாய்ப்பு வருது. அப்ப அடுத்த 15 ஆண்டுகள்ல வந்து அந்த பிஜேபிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போ இன்னைக்கு ஜெயிக்கலன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டர் லிஸ்ட மாத்துறது மூலமா என் சதவீதத்தை கூட்டுறதே போதும்னு நினைக்கிறாங்க. தொலைதூர திட்டத்தோட ஒர்க் பண்றாங்க. ஓகே ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றீங்க. எஸ், கரெக்ட். உண்மையிலே சார் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான் சார் அது. உண்மையிலே இதுக்கும் தமிழ்நாடு தான் வந்து முன்மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியல் இனிமேல் இந்த சப்ஜெக்ட் எப்படி அணுக போறாங்க, மற்ற மாநில கட்சிகள் இந்த விஷயத்தை எப்படி அணுக போறாங்க, தேசிய கட்சி காங்கிரஸ் இதுல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு நாட்கள்ல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.